வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பாசன உடன்பொறுப்பும் சங்கத்தினுடைய பெண்ணாளர் அடிகள் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிற அமர்வரசன் அவர்கள் அற்புதமான வாய்ப்பை வழங்கிய என் உயிரினும் ஏராள உடன்பிறப்பு அவர்களை வழங்கி என் பணிகளை தொடங்குகிறேன். வணக்கம். மக்கள் எவ்வளவு மன்னன் அகழி என்பது போல மக்கள் குணமடைந்து ஆட்சி செய்வதை வல்லவர் சிறப்பாளர் நேர்மையாளர் கொண்டையார். ஆனால் ஆட்சிக்கு உலக கிடையாது மன்னனுக்கு அப்பம் செலுத்த வேண்டும் என்று இயற்கையாகிவிட்டது. ஆனால் 3 ஆண்டுகள் ஆட்சிக்கு அப்பம் செலுத்த முடியாதவரை தள்ளப்பட்டிருக்கிறார்கள். காரணம், வானம் பொழியவில்லை, பூமி விளையவில்லை, மக்கள் பசியாலும் பட்டினியாலும் வாடி கொண்டிருக்கிறார்கள். அதனால் மக்களை காப்பாற்றுகின்ற காரணத்தினாலே அப்பம் செலுத்த முடியவில்லை. எந்த நேரத்திலும் கிடையாது மன்னர் வருவான் என்று எதிர்ப்பு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக வர மாட்டான்.
இருந்தாலும் தாய்மாமன் வீடான மனிதத்திற்கு சென்று பொருள் வாங்கி என்று தந்தையர் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மனிதரும் சென்றிருக்கிறேன். அதற்குள்ளாக இந்த சுமாரி இருக்கிறான சுமாரி வழுக்க சுமாரி அவங்க வருவதற்கு தயாராகி விட்டார்கள். அதற்குள்ளாக இந்த பாட்டு அடுத்த உறவு பாடணும். நான் பாடுற பாட்டெல்லாம் எடுத்து பாடிட்டு இருக்கிறோம். அதே அறிவாளி பாடினான். அறிவாயம் சாதாரண வாடில அறிவாய் அவருக்கு பிடித்த பாடல், எனக்கு பிடித்த பாடல். அவங்க அடிக்கடி போன் பண்ணி கேட்கறது தெரியுமா?
சுவேஸ்வரன் தெரியல கமலை கடிதம் வழங்கி உனக்கு வந்த
வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா. மகாராஜா நீங்க கீதம் கீதம்ங்கறீங்க, அவன் கீதும் கீதும்ங்கறான். பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தம் இருக்கும் நாள் வரைக்கும் நெஞ்சம் ஒன்று தஞ்சமம்மா. இதுவும் சரியவாத சரபகரிச சரி மாறி நீ புறப்பட வேண்டும் என்று சொன்ன நாளை அல்லவா? இல்ல நாளை சுடியா புறப்பட தயாரா? மெயினா என்னன்னு கேளுங்க. மெயின் என்ன? ரொம்ப உடம்புல சோர்வையா இருக்கு. மெயினா என்னன்னா மெயினா என்னடா? எனக்கு மெயினா ரொம்ப உடம்பு சோர்வையா இருக்கு. ஏய் மெயினா என்ன? மெயினா நடந்து வந்த கலை. ஏய் மெயினா உடம்பு. ஆமா உடம்பு. புரியுதா? அந்த உடம்புல சோர்வா இருக்க காரணம் என்ன? நீ வரும்போது ஒண்ணும் தயாரா வரலையோ? இல்ல அது இல்ல. அதல்ல குதிரை சவாரி செய்ய தயாரா வரலையோ? அந்த குதிரை சவாரி வந்து அந்த குதிரை இருக்கு. பிரேக்கமா குதிரை. அப்படி ஒரு குதிரை. ஆமா. குதிரையிட்ட பேசணும்னா நீ யாரு என்ன ஊரு ஏது எதுனா கேட்க முடியாது. பயமா இருக்கு அந்த குதிரை. குதிரை இருக்கு. 10 பேர் பிடிச்சு தள்ளுவாங்க. 20 பேர் 8 பேர் விண்ணு எடுக்கணும். ஆமா 20 பேர் பிடிச்சு தள்ளுவாங்க. அவ்வளவு பெரிய பட்டமா இருக்குது. நல்ல ரொம்ப கஷ்டமான சரி நான் வரல வர்றதுக்கு. நாலு சரி நான் வரல வர்றதுக்கு. உங்க குதிரை இல்ல. நான் ஒரே போதும். ஒரு குதிரைக்கு 28 பேர் வேலை பார்க்கறாங்க. நாலு குதிரைக்கு. ஆமா நீ வேற இங்க வந்துட்டிய. எனக்கு வந்து மதுரையில வந்து சரி சுமாரி ரொம்ப நல்லவனாச்சு அனுமானிச்சவனாச்சு நகைச்சுவை சிறந்தவனாச்சு அப்படின்னு ஒரு அரபு நாடு சொல்லுங்க. ஆமா அந்த குதிரையோட நாளையே ஏற்கனவே நான் சவாரி செஞ்சேன். ஓ குதிரை வேலையை நீ என்ன செஞ்ச? நான் என்ன சவாரி செஞ்சேன்? குதிரை இழுத்துட்டு வந்தோம் வேலையா? வேலை என்ன அந்த மாதிரி சவாரி செஞ்சு நான் உங்க வீடு வந்துருப்பேன். அது ஈஸி. நான் என்ன சொல்ற சுமாரி நமக்கு உண்டான கலவுப்பு கலப்பா கலைப்பு கலைப்பு அது குதிரைக்கு வாயிலா நம்ம சொல்ற பசிக்கிட்டு இருக்கோம். ஆமா பேசி சொல்றதுன்னு சொல்றோம். நான் குதிரை எப்படி சொல்றோம்? பேச முடியாது. சொல்ல முடியாது. ஆமா Thank you.
கறி கொடுத்து 3 தடவை சாப்பிட்டேன். நல்லா கேட்டு. கறி கொடுத்து 3 தடவை. அப்ப இருக்கிற ரசம் என்ன பண்றாங்க? கிருஷ்ணோட கறி கொடுத்து இவ்வளவு சாப்பிடி எனக்கு அந்த மணிக்கூடத்துல இருந்து கொடுத்து அந்த கட்டம் போனாங்க. அது கேக்குறீங்களா? வர்ற வழியில சிரிதி சாப்பிட்டேன். சிறுதியா கொஞ்சமா சாப்பிட்டா அப்ப எனக்கு எடுத்து வந்தாங்க. அதை எடுத்து வந்து எதுக்கு? அதுக்கு விட்டான். உடம்பு ஏற்பட்ட கடமை. அப்படியே இருக்கு. ஆனா பசி இருக்கு. சரி அடிக்கிறோம். அந்த குதிரைக்கு கொண்டு எடுத்து குதிரையே. இருக்கும்போது தெரியல. அது உள்ள போயிட்டாமோ? குதிரைக்கெல்லாம் பார்த்துருந்தது. என்ன பண்ணுது? ஒரு சாப்பிட்டு இப்போ இவ்வளவு சாப்பிட்டு இன்னும் பசி. அதுக்கு நான் ஒரு செய்யறேன். அந்த ஏரிக்கிற பக்கம் அந்த வந்துங்களா அந்த வண்டிக்கு போறது கேட்கப்பட்டேன். நான் எங்க நான் பார்த்தேன். ஐயோ அது வண்டி கேட்டல. சும்மா நிக்க ராஜா காயடி கடந்துருக்கு பாத்தியா? வா தம்பி இந்த பெண்கள் பொங்கல் நடமாட்டம் இருக்க கூடாது. பொங்கல்ல பூரியா தான் இருக்கும். அதுல என் பெண்கள் நடமாட்டம் இருக்கியா? சரி மகாரடி தெரியுது. சுமாரி அதுவன் ஆஹா ஒரு முடிவு ஆஹா பாத்து இங்க பெண்கள் காரடி கடம் தெரியுது. ஆஹா அந்த கூந்தல்ல இருந்து ஒரு பூ விழுந்திருக்கு. அது முடியே பண்ணிட்டு இருக்க. என்ன தெரியுங்க அதோட கூந்தலையோட வீட்டு இருக்கும். அதுதான் சொல்றீங்க நீங்க முடிவு இருக்கீங்களா வேற இருக்கீங்க அதான் சொல்றேன். முடிவு பாருங்க. அந்த பெண்ணோட கூந்தலோட இருக்கும். இவா நல்லா பாருங்க என்னது? இது முடிவே எனக்கு பயமா இருக்கு. ஏன் இந்த இடத்த பார்த்தா ஏதோ காலடி அதிகமா தேடுறதுனால ஆ. பேய் நல்லா பாருங்க. நீ பேய் பார்த்தியா? பேய் பார்த்து இருக்கீங்க குடும்பத்துல பேயோட தானா? எப்படி சொல்றீங்க? அது தெரியுமே. ஆரம்பிங்க பேய் நிறைய பார்த்துருக்கேன். சரி பேய்னா எப்படி இருக்கும்? பேய்னா அது இது இருக்காது. இருக்காது. அப்பா நினைக்கலாம். அதாவது ஏதோ நாளைக்கு இந்த மோகினி மோகினி. மாத்தா பெண்ணு கூட இருக்கும். ஆமா இருக்காது. அது இருக்காதா? எப்படி அது இல்லாம இருக்க முடியும்? அதுவா புரியலையா? புரியலையா எனக்கு? கேட்கல. ஓஹோ அதுக்கு என்ன செய்யணும்? அது புரியுதுங்களா? அச்சே அதை நீ பார்த்தா சரி அது